வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ஏஏஒய், பிஹெச்ஹெச் மற்றும் என்பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முக்கியமான ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. இகேஒய்சி அப்டேட் செய்யாதவர்களின் பெயர்களை நீக்குவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு இனி ரேஷன் பொருட்கள் வழங்கப்படாது அப்படிங்கிற முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. யார் யாருடைய பெயர்கள் எல்லாம் ரேஷன் கார்டிலிருந்து நீக்க போறாங்க, யாருக்கெல்லாம் ரேஷன் பொருட்கள் கிடைக்காது அப்படிங்கிற கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழகத்தில் உள்ள 2,26,00,000 ரேஷன் கார்டுதாரர்களின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தும் பணியின் ஒரு பகுதியாக முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா கார்டுகளில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகையை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வெளிநாடுகளுக்கு நிரந்தரமாக சென்றவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் பெயர்கள் பல குடும்ப அட்டைகளில் இருந்து இன்னும் நீக்கப்படாமல் இருப்பது மத்திய அரசின் கவனத்திற்கு வந்துள்ளது. இதனால் அவர்களுக்குரிய உணவுப் பொருட்கள் தொடர்ந்து ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த முறைகேடுகளை தடுக்கவும் பயனாளிகளின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா கார்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களின் கைரேகையையும் ஆதார் சரிபார்ப்பு மூலம் உறுதி செய்யுமாறு மத்திய அரசு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இதன்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் விற்பனை முனைய கருவிகள், பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ், POS கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக கார்டுதாரர்களின் விரல் ரேகை பதிவு செய்யப்பட்டு ஆதார் சரிபார்ப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பணி கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. இருந்தாலும் இந்த பணிகளை எல்லாம் கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெடு விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது வரை பல லட்சத்துக்கும் மேற்பட்ட பயனாளர்கள் தங்களுடைய விரல் ரேகையை பதிவு செய்யாமல் உள்ளனர். இந்த நிலையில ரேஷன் கார்டு இகேஒய்சிக்கான காலக்கெடு ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் அதை நீட்டிச்சிருக்கிறாங்க. எனவே இன்னும் விரல் ரேகை பதிவு செய்யாத பயனாளர்கள் உடனடியாக தங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளுக்கு சென்று கைரேகையை பதிவு செய்து அரசின் இந்த திட்டத்தின் பலனை தொடர்ந்து பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. குறித்த தேதிக்குள்ள விரல் ரேகை பதிவு செய்யாதவர்களின் பெயர்கள் ரேஷன் கார்டுகளில் இருந்து நீக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா தெரிவிச்சிருக்கிறாங்க. மக்களே, ஏஏஒய், பிஹெச்ஹெச் குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் வசிக்கும் ஊரில் உள்ள நியாய விலை கடையிலோ அல்லது வெளி மாவட்டத்தில் இருக்கிறீங்க அல்லது வெளி மாநிலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நியாய விலை கடையில் உங்களுடைய விரல் ரேகை கண் கருவிழி சரிபார்ப்பு மூலம் இகேஒய்சி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே இந்த வாய்ப்பை தவறவிடாமல் குறித்த காலக்கெடுவுக்குள் உங்களுடைய ரேஷன் கார்டு இகேஒய்சியை சரிபார்க்க வேண்டும். அதன் மூலமாக உங்களுடைய ரேஷன் பயன்களை தொடர்ந்து பெற முடியும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. மக்களே, ரேஷன் கடைகளில் முறைகேடுகள் நடப்பதும் ரேஷன் அரிசிகளை கடத்துவதும் போன்ற செய்திகள் எல்லாம் நாள்தோறும் நம்ம டிவியிலையும் நியூஸ் பேப்பர்லையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அரசு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் சரியான நபர்களுக்கு சென்றடையணும், பொதுமக்கள் பலன் அடையணும் அப்படின்னா முறைகேடுகள் நடக்காமல் இருக்க அரசு சொல்லக்கூடிய இகேஒய்சி அப்டேட்டை எல்லோரும் செய்யணும். இந்த அப்டேட் செய்யறது மூலமாக மிகப்பெரிய மோசடிகள் நடக்கிறது எல்லாமே தடுக்க முடியும், நீங்களும் பலனடைய முடியும். அரசு கொண்டு வந்த இந்த அப்டேட்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.